எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போது இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா, இதுக்கு பேர் தாய்ச்சி. இந்த பயிற்சிக்கு பேர் தாய்ச்சி. இந்த பயிற்சி மெதுவாக செய்யணும். இந்த பயிற்சி மெதுவாக செய்யணும். இந்த பயிற்சியில் 2 உள்ளங்கை, 2 உள்ளங்கால், உச்சந்தலை, இந்த அஞ்சில் தான் அந்த எனர்ஜி நீங்கள் ஃபீல் பண்ணணும். முதல்ல நிற்கும்போது காலை கொஞ்சம் ஷோல்டர் லெவலில் அகட்டி வச்சுக்கிட்டு முட்டி லேசாக மடங்கி இருக்கணும். முட்டி லேசாக மடங்கி இருக்கணும். முட்டி நம்ம கட்டை விரல் தாண்டி போகக்கூடாது. நிற்கும்போது கட்டை விரலை தாண்டி போகக்கூடாது. கரெக்டாக அந்த மாதிரி பொசிஷன் நின்றுக்கணும். அதுக்கப்புறம் 2 கையும் மேலே உயர்த்தி கைகளை மேலே கொண்டு கீழே இறக்கணும். இப்போ இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பால் மாதிரி பிடிக்கணும். அப்போது இந்த வலது கையில் இருக்க ஆற்றலோ இடது கையில் இருக்க ஆற்றலோ ஒன்றா சேரும். ஏன்னா 2 கையிலையும் இந்த காந்த சக்தி இருக்கிறதால இந்த பயிற்சியில் நீங்கள் இந்த பாலை பிடிக்கிற மாதிரி வச்சு தான் பயிற்சி பண்ணணும். இப்போது இந்த இடது காலை தூக்கி வைக்கிறது கவனிச்சிங்களா? லேசாக மடக்கி முன்னாடி கொண்டு காலை கொஞ்சம் பேக்கில் தூக்கி குதிகாலை கீழே வைக்கணும். அதாவது ஹீல். இந்த ஹீலை கீழே வச்சு முன்னாடி காலை லைட்டாக பெண்ட் பண்ணி முட்டி அந்த கட்டை விரலை தாண்டி போகக்கூடாது. அது வரைக்கும் நிறுத்திட்டு பின்காலை லேசாக வச்சுக்கணும். வெயிட்டு முன்காலில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மயிலை தடவுற மாதிரி, இந்த பயிற்சிக்கு பேர் மயிலை தடவுற மாதிரி, மயில் இறக தடவிங்க இல்லையா, அந்த மாதிரி மெதுவாக அப்படியே வலது பக்கம் கையை கீழே கொண்டு கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நல்லா பாருங்கள். இடது கையை அப்படியே திருப்பணும். திருப்பிட்டு வலது கையை கீழே கொண்டு ஒரு பாலை பிடிக்கிற மாதிரி நீங்கள் கையை வைக்கணும். அப்போது இடது கைக்கும் வலது கைக்கும் இருக்க அந்த காந்த ஆற்றல் கையில் உணர்வீங்க. அடுத்தது வலது காலை தூக்கி முன்னாடி கொண்டு போய் நம்மளுடைய ஹீல், அதாவது டோ இருக்குது, ஹீல் இருக்கு இல்லையா, குதிகால், அதை முதல்ல கீழே வைக்கணும். குதிகாலை கீழே வச்சு மெதுவாக காலை முன்னாடி பெண்ட் பண்ணி முன்காலில் வெயிட்டை வாங்கணும். முன்காலில் வெயிட்டு வாங்கின பிறகு இந்த 2 கையும் முன்னாடி கொண்டு போகணும். இதை நல்லா உன்னிப்பாக கவனிங்க, அப்போ தான் புரியும். கொண்டு போயிட்டு கையை அப்படியே மாற்றி இந்த பக்கம் இடது பக்கம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது காலோட வெயிட்டை லெஃப்ட் காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இடுப்பு உடம்பு 2 சேர்ந்து திரும்பணும். கையை அப்படியே தான் இருக்கும். இடுப்போ உடம்பு மட்டும் திரும்பின பிறகு கையை பாருங்கள். வலது கை கீழே வரும், இடது கை மேலே போயிடும். அப்படியே ஒரு பால் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கையை 2த்தையும் ஒன்றா கொண்டு போய் ரைட் சைடில் உடம்பை திருப்பணும். இங்கே திரும்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு தான். இடுப்போ உடம்பை திருப்பி மேல் கையை மேல் பக்கம் கொண்டு 2 கையும் பின்னாடி அந்த கொண்டு போய் பேலன்ஸ் வைக்கணும். அப்போ இடது காலை மடக்கி நிறுத்தி வச்சுக்கணும். இடது காலம் மடங்கின பிறகு 2 கையாலையும் முன்னாடி புஷ் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும். அப்போது வலது கால் முன்னாடி வெயிட் வச்சுக்கணும். நம்மளோட வெயிட்டு முன்னாடி வலது காலுக்கு போயிடும். அடுத்தது குதிகாலை தூக்கிக்கிட்டு 2 கையை விரித்து இடுப்பு உடம்பு கை எல்லாம் ஒரே மாதிரி திரும்பணும். எல்லாம் ஒரே மாதிரி திருப்பி கை 2யும் மார்பு பக்கம் கொண்டு அப்படியே உடம்பை திருப்பி முன்னாடி அப்படியே புஷ் பண்ணணும். நல்லா பாருங்கள். அப்படி புஷ் பண்ணிவிட்டு வலது கையை அப்படி ஒரு 5 விரலை சேர்த்து பிடிச்சிக்கணும். இடது கையை பிளாக் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடில் கொண்டு போகணும். அதே நேரத்தில்
இடது காலை மடக்கி குதிகாலை கீழே வைக்கணும். இடது காலை மடக்கி குதிகாலை கீழே வைக்கணும். முன்னாடி லெஃப்ட் காலில் வெயிட்டை வாங்கிட்டே இடது கையால் பிளாக் பண்ணுற மாதிரி அந்த கையை கொண்டு போகணும். பிளாக் பண்ணுற மாதிரி அந்த கையை கொண்டு போகணும். வெயிட்டு ஃபுல்லாக இடது காலில் வாங்கிக்கணும். வெயிட்டு ஃபுல்லாக இடது காலில் வாங்கிக்கணும். வாங்கின பிறகு வலது காலை தூக்கி ஒரு பூனை மாதிரி முன்னாடி வைக்கணும், கேட் ஸ்டாண்ட்ஸ்க்கு. இப்போது காலை திருப்பியாச்சு. வலது காலில் வெயிட்டு வாங்கிட்டு கையை அப்படியே பிளாக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து வலது காலை தூக்கி குதிகால் கீழே வைக்கணும். குதிகாலை கீழே வச்ச பிறகு பிளாக் பண்ணுற மாதிரி கையை வைக்கணும். கையை வச்சிட்டிங்களா? வச்ச பிறகு வலது காலில் வெயிட்டை வாங்கிக்கணும். வலது காலில் வெயிட்டை வாங்கிக்கிட்டு ஒரு பால் கேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு காலை மாற்றி வைக்கணும். காலை மாற்றி வச்சுட்டு இடது காலை தூக்கணும். இடது காலை தூக்கிட்டு காலை தூக்கி குதிகாலை தூக்கி தோலை நிற்கணும். தோலை நிற்கி வலது கையால் முன்னாடி புஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும். பண்ண பிறகு வலது கையை மறுபடியும் பின்னாடி கொண்டு வரணும். பின்னாடி கொண்டு வரும்போது இடது கையால் பிளாக் பண்ணணும். இடது கையால் பிளாக் பண்ணி வலது கையை பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே முன்பக்கம் கொண்டு வரணும். முன்பக்கம் கொண்டு வரும்போது இடது காலை தூக்கி முன்னாடி வைக்கணும். இடது காலை தூக்கி முன்னாடி வைக்கணும். வச்ச பிறகு ஹீலை முன்னாடி வச்சு கால் வெயிட்டை ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் கொண்டு போகணும். கொண்டு போய் கையால் நீங்கள் இது புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு கையும் நேராக தோலுக்கு நேராக கொண்டு வந்து உடம்பு அப்படியே திருப்பணும். உடம்பை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த காலை வலது காலை எடுத்துன்னு வந்து இடது கால் பக்கத்தில் வைக்கணும். இடது கால் பக்கத்தில் வச்ச பிறகு கையை சிசர் மாதிரி கொண்டு வரணும். கையை சிசர் கத்திரிக்கோல் மாதிரி கொண்டு வந்து அப்படியே முன்னாடி நீட்டி ரெண்டு கையும் முன்னாடி நீட்டணும். நீட்டிட்டு ரெண்டு கையையும் கீழே மெதுவாக இறக்கிடணும். கையை மெதுவாக இறக்கிடணும். இப்போது இந்த பயிற்சிக்கு பேர் 8 ஃபார்ம். இது பேர் 8 ஃபார்ம். இது புரியணுன்றதுக்காக மெதுவாக செஞ்சு அதை பற்றி விளக்கியிருக்கேன். இது ஆரம்பத்தில் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கிளாஸுக்கு போனீங்கன்னாக்கா இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் யூடியூப்பில் நிறைய பேர் இதை செஞ்சு காட்டுறாங்க. ஆனால் அதனுடைய விளக்கங்கள் பற்றி யாரோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது கிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் கிக் பண்ணுறதுக்கு வராது. அவங்க என்ன பண்ணனா காலை தூக்கும்போது கையால் கீழே பிடிச்சிக்கணும். கையால் இந்த தொடைப்பகுதி கீழே இருக்கு இல்லையா, அதை பார்த்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கிக் பண்ண கிக் நல்லா வரும். பாருங்கள், கிக்கு சரியாக வராதவங்க கீழே தொடைக்கு கீழ்ப்பகுதியில் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஃப்ரண்ட் கிக்கை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நல்லா வரும். அது பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டா பழக்கமாக நீங்கள் பிடிக்காமல் பண்ணலாம். ஆரம்பத்தில் சரியாக வராதவங்க தொடைப்பகுதி கீழே கையை வச்சு கிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிக் நல்லா வரும். அதுக்காக தான் பிடிச்சி பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிக்காமே இந்த பயிற்சி பண்ணலாம். அந்த இடத்துல பிடிக்கும்போது உங்களுக்கு கால் நல்லா வரும். இந்த சைட் கிக்கை பாருங்கள், சைட் கிக்லேயும் அதே மாதிரி தான்
கீழே அப்படி பிடிச்சிக்கிட்டு சைட் கிக் பண்ணிங்கன்னா கிக்கு நல்லா வரும். நல்லா கவனிங்க. காலை தூக்கும்போது கையை தொடக்கி கீழே அப்படி லைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கிக்கு நல்லா வரும். இது எதுக்குன்னா, சரியாக பண்ண முடியாதவங்க இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு பண்ணால் உங்களுக்கு இந்த கிக் பண்ணுறதுக்கு நல்லா வரும். நல்லா வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். இது ஆரம்பத்தில் காலை சரியாக கிக் அடிக்க முடியாதவங்க பிடிச்சி அடித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கிக் பண்ணுறதுக்கு நல்லா வரும். செஞ்சு பாருங்கள். காலை தூக்கும்போது தொடைக்கு கீழே நான் பிடிக்கிற இடத்துல நீங்களும் பிடிச்சி பாருங்கள். பிடிச்சி கிக்கு அடிச்சிங்கன்னா கிக்கு நல்லா வரும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இதில் இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். தொடையை பிடிச்சிக்கிட்டு பண்ணும்போது கிக்ஸ் எல்லாம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடையை பிடிக்காமையே நீங்கள் கிக் அடிக்கலாம். இது பயிற்சிக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களாலேயும் முடியும். எல்லாமே பயிற்சி தான். தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் செய்ய முடியும். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.